வாங்க சுவையான மோர்தாத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து பச்சை மாங்காய் வச்சு கழனி செஞ்சிடலாம். கழனினா மாங்காய் ஜூஸு. அதுக்கப்புறமா நம்ம மாங்காயை கட் பண்ணி சாப்பிடலாம். மோர்தாத்தா செய்ய நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு. அது கூட சுத்தமான கொத்தமல்லி இலை எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு மாங்காய் துண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் மாங்காயை போட்டுக்கோங்க. கட் பண்ணி மாங்காய் போட்டுட்டு இதுக்கு காரா பூந்தி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே காரா பூந்தி போட்டுக்கோங்க. சுவையான மோர்தாத்தா ரெடி ஆகிட்டாங்க. குடிச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. திருவான்மியூர் ஸ்பெஷல் மோர்தாத்தா ரெடி.